எங்க இருந்து வரீங்க? கலங்கநல்லூர் சார். 4 வருஷம் 4வது வாடி சார். உங்க சொந்த மாடா? சொந்த மாடு தான் சார். வீட்டு மாடு. எப்படி வந்துச்சு? லாஸ்ட் போன வருஷம் அவுக்கல சார். டோக்கன் கிடைக்கல அவுக்கல. இந்த வருஷம் எப்படி வந்தது? நல்லா வரும் சார். மாடு வள கிராஸ் எப்படி வந்துச்சு? மாடு வள கிராஸ் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்துச்சுல சார். அதுல இருந்து வளர்க்க ஆரம்பிச்சது. வீட்ல என்ன சொல்றாங்க நீங்க மாடு வளர்க்க? வீட்ல தலைமுறையா வளர்க்கறது தான் சார். ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்க மாட்டோம். பால் மாடு வளர்ப்போம். இப்ப நான் ஆசைப்பட்டு கேட்டனால அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஸ்கூல் முடிச்சிட்டேன் சார். எல்லாம் முடிச்சிட்டேன். வீட்ல தான் சார் இருக்கேன். வீட்ல நாங்க தான் சார். வீட்ல உங்ககிட்ட எப்படி போடுவோம்? வெளிய வந்து எப்படி இருக்கும்? நம்ம கிட்ட அது வாட்டில் இருக்கும் சார். வேற யாரும் பிடிச்சா சீரும் சார். இது மாதிரி என்ன பரிசு? இது டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி எல்லாம். மாடு எவ்வளவு முக்கியம்? மாடு தான் சார் உயிரை. மாடு யாரு? எங்கோடு சொந்த மாடா? சொந்த மாடு. வளர்க்குறீங்க? 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி மாடு ஜல்லிக்கட்டு இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட். கூட்டம் தெரியுங்க. ஆமா நீங்க வளர்க்குறீங்களா உங்க கை? ஆமா நாங்க தான் வளர்க்குறோம். இந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு மாடு? நான் தான் வளர்ப்பேன். நானும் என் மகளும் தான். வீட்ல எப்படி மாடு உங்களுக்கு எப்படி? வீட்லயும் அது ஒருத்தன் நிக்கும். வேற யாரும் பக்கத்துல போனா எப்படி இருக்கும்? வேற ஆள் போனா உதயும் குத்த ஓடியாரும். ஆமா இப்போ மாடை இங்க இருந்து அடிச்சு கூட்டு வந்துருக்கீங்களா? ஆமா. இப்போ இந்த வயசுல நீங்க இப்படி குழந்தைகளோட கூட்டிட்டு வரதுக்கு அவசியம் என்ன? என்ன உங்களுக்கு மாடு அப்படி என்ன உங்களுக்கு பிடிக்கும்? என் மாமியா ஒரு மாடு வளர்த்தாங்க. அதனால நாங்களும் வளர்க்குறோம். இப்போ எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு உங்க மாடு? மாடு எங்களுக்கு ஒரு பிள்ளைமா இருக்கும். சரி, நீங்களும் வளர்க்குறீங்களா? ஆமா அது என் பொண்ணு. உங்க பேர் லதா. என்ன பண்றீங்க? வேலை பார்க்குறேன். ஓகே. மாடு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எப்படி பழகும் உங்களுக்கு? எப்படி பழகும்? அது பால் கூப்பிட்டா மிட்டாய் கொடுத்தா வாங்கிக்கிறோம். கூப்பிட்ட சொல்லி குழந்தை மாதிரி. இப்போ மாடுக்கு ட்ரைனிங்லாம் யார் நீங்க கொடுப்பீங்க? அண்ணே எல்லாரும் அக்கா அம்மா எல்லாரும். மாடு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு? மாடு எவ்வளவு முக்கியம்? அந்த மாடு அது எங்கள் தாத்தாங்க எல்லாரும் வளர்க்கோட்டி அப்படியே அந்த ஆசை வந்து அதுலேருந்து மாடு வளர்க்க